ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் 20 அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு டெய்லி 2 அதிகாரமாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் 2 அதிகாரம் பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை, இன்னொன்று பொறையுடைமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒழுக்கமுடைமையை பார்க்கலாம். புக்லேயே இருக்கு இல்லையா, புக்கில் இல்லாததை மட்டும் வேறு புக்லேருந்து பார்த்துக்கலாம். திருக்குறள் புக்லேருந்து இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதோட பொருள் என்னன்னு பாருங்க, அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். நமக்கு எல்லா சிறப்புமே நம்ம வாழ்க்கையில தரது எதுன்னு பார்த்தோன்னா அது ஒழுக்கம் மட்டும்தான். ஸோ அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உயிரை விட மேலா கருதி என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை காக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? விழுப்பம் அப்படின்னா என்னது? சிறப்பு. விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படம்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு: ஒழுக்கம்னா தொழிற்பெயர், படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அடுத்து, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலுமே ஒழுக்கம் தான் என்னது அப்படின்னா நமக்கு நல்ல துணையாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஒழுக்கத்தை விரும்பி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக காத்தல் வேண்டும். அதுதான் வந்துட்டு இதோட மீனிங். பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். காக்க அப்படின்னா இலக்கண குறிப்பு என்னன்னா வியங்கோள் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பிரித்தெழுதுக. பரிந்தோம்பி அப்படின்றது பரிந்து பிளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பினா தெரிந்து பிளஸ் ஓம்பி. அடுத்து, ஒழுக்க முறைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே என்னன்னா அப்படின்னா உயர்குடியினர். ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினர். அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து இழிக்குடியினராக கருதப்படுவர். ஓகேவா? சொற்பொருள்: குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம்னா என்னது? ஒழுக்கம் இல்லாதவர். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். அப்போ ஒழுக்கமோட ஆப்போசிட் தான் என்னது? இழுக்கம். ஓகேவா? இலக்கண குறிப்பு: இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து, மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். அதாவது ஒரு வந்து தன்னோட கற்ற கல்வியை கூட மறந்துடலாம். அப்படியே மறந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம், திருப்பி வந்து மீண்டும் கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அவனோட சிறப்பே வந்து நம்மளோட குடிப்பிறப்பு சிறப்பே என்ன பண்ணும் அப்படின்னா அழிந்து போகும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. பொறாமை இருக்கவங்கிட்ட வந்து எப்படி செல்வம் இருக்காதோ அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவனோட வாழ்வில் வந்து உயர்வு இருக்காது அப்படின்றது தான் இந்த குறளோட மீனிங். சொற்பொருள் பாருங்க. அழுக்காறு அப்படின்னா என்னது? பொறாமை. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம், உடையான்னா வினையால் அணையும் பெயர், அதோட இலக்கண குறிப்பு. இந்த திருக்குறள்ல இருந்து என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா உவமை அணி. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏத படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியில் இருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது நம்ம ஒழுக்கத்தில் வந்து நமக்கு ஏதாவது தவறு ஏற்படுது அப்படின்னா அதனால வந்து என்னென்ன பழிகள் குற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு நல்லா அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒழுக்கத்திலேருந்து தவறி வந்து நடக்க மாட்டாங்க அப்படின்றத அந்த குறளோட மீனிங். ஓகேவா? சொற்பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மனவலிமை உடையோர், ஏதம்னா குற்றம். இலக்கண குறிப்பு: உறவோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் தான் உறவோர். நெக்ஸ்ட் செவன்த்து, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கம் உடையவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வாழ்வில் மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அடையக்கூடாத பழியை, அவ்வளோ கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக அவங்க அடைவாங்க. எய்துவர் அப்படின்னா என்னது? அடைவர். எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்று. எய்துவர்னா பலர்பால் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம் தேவையில்ல இருந்தாலும் பார்த்துக்கோங்க. எய்துவர் எப்படி பிரிப்பாங்க? எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்துனா பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, அர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக கொடுக்கும். அதாவது நல்லொழுக்கம்னா தீயொழுக்கம்னா என்ன? நல்லொழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு என்னது? நன்மையை தான் கொடுக்கும். ஆனால் தீயொழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும், கஷ்டத்தை தான் வந்துட்டு கொடுக்கும்.
சொற்பொருள் பாருங்க. இடும்பைனா துன்பம், வித்துனா விதை. இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம், தீயொழுக்கம், பண்பு தொகைகள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவரை கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நல்ல ஒழுக்கம் உடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறி கூட தன்னோட வாயால் தீமையான சொற்கள்லாம் வந்துட்டு பேச மாட்டாங்க அப்படின்றதான் இதோட பொருள். ஒல்லாவே அப்படின்னா இயலாவே, சொல்லல்னா தொழிற்பெயர். 10th உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர். உலகத்தோடு பொருந்த வாழ்ந்தும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். அதாவது நம்ம உலகத்தோட பொருந்து எப்படி வாழ்றாங்களோ அது மாதிரி வாழணும். அந்த மாதிரி வாழாதவங்க அவங்க கல்வியே கற்றிருந்தாலும் அவங்க வந்துட்டு அறிவில்லாதவங்களா தான் வந்துட்டு நினைப்பாங்க. ஓகேவா? சொற்பொருள் பாருங்க. உலகம் அப்படின்னா உயர்ந்தோர். உலகம்னா உயர்ந்தோர். ஒட்டனா பொருந்த. ஒழுகல்னா நடத்தல் இல்லைன்னா வாழ்தல். அடுத்தது செகண்ட் பாருங்க. பொறையுடைமை அதிகாரம் பார்க்கலாம். பொறையுடைமை அப்படின்னா என்னது? பொறுத்து கொள்ளுதல். பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் தான் பொறையுடைமை. ஃபர்ஸ்ட், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு. நம்ம நிலம் என்னது? நம்ம தன்னையே தோண்டினாலும் அது எப்படி பொறுத்துட்டு தாங்கிட்டு கம்முன்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம இழிவுபடுத்தினா கூட ஒருத்தவங்களை அந்த இழிவுபடுத்துறவங்களை வந்து நம்ம பொறுமையாக இருந்து காத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம எதுவும் கோவப்பட்டு எதுவும் பேசக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி பொறுத்துக்கொள்வது தான் மிக சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகழ்வாரைனா தோண்டுபவரை, இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு. ஓகேவா? அடுத்து இலக்கண குறிப்பு. பொறுத்தல்னா தொழிற்பெயர், அகழ்வார் இகழ்வார்னா வினையால் அணையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம். அகழ்வார்னா அகல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர். அகல் வந்து பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, ஆர்னா பலர்பால் வினைமற்ற விகுதி. இதில் வந்துட்டு என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு வந்துச்சு. இல்லை போல பொறைய அப்படின்னு வந்தாவே என்னது? அது உவமை இதுன்னு. அப்போ உவமை அணி வந்திருக்கு இதில். அடுத்தது செகண்டு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். ஒருத்தவங்க வந்து நமக்கு துன்பம் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம பொறுத்து கொள்றதே சிறந்ததுதான். ஆனால் நீ பொறுத்து கொள்றதை விட அவங்க செஞ்ச துன்பத்தையே நம்ம மறந்து போயிடும் அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல். இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை. இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை. மறத்தல் பொறுத்தல் வந்து தொழிற்பெயர்கள். நன்று அதோட இலக்கண குறிப்பு என்னன்னா குறிப்பு வினைமுற்று. நன்றுனா அதோட இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. அடுத்தது இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்கள வரவேற்க முடியாத கூட நம்மளால அந்த மாதிரி நிலை இருக்கு இல்லையா? அதுதான் வந்து வறுமையிலே ரொம்ப கொடுமையான வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அறிவற்றவர் செய்த தீங்குகள், நமக்கு அறிவில்லாதவங்க வந்து நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம பொறுத்து குறலையா அதுதான் வந்துட்டு ரொம்ப வலிமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் பாருங்க. இன்மைனா வறுமை, ஓரால் அப்படின்னா தவிர்த்தல், மடவார்னா அறிவற்றவர். மடவார் அப்படின்னா அறிவற்றவர். இலக்கண குறிப்பு. விருந்துனா பண்பாகு பெயர். விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயர். ஒரு ஆள் பொறை அப்படின்னா தொழிற்பெயர்கள். ஒரு ஆள்னாலும் தொழிற்பெயர், பொறைனாலும் தொழிற்பெயர். இதில் வந்துட்டு என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வந்துட்டு எடுத்துக்காட்டு உவமை அணி. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்து வாழ வேண்டும். அதாவது நல்ல குணங்கள் வந்து நம்ம விட்டு வந்து நீங்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பொறுமையாக தான் வந்துட்டு பொறுமையை கடைபிடிச்சு வாழ்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொற்பொருள். நிறைனா சால்பு. இலக்கண குறிப்பு. நீங்காமைனா எதிர்மறை தொழிற்பெயர். போற்றினா வினையச்சம். அடுத்தது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர். ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அது பொறுத்து கொள்ளாமல் தண்டிக்கிறாங்க இல்லையா? அவங்கள வந்துட்டு ஒரு பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்ம பொறுத்துக்கொள்ளும். அந்த தீங்கு செய்கிறவங்களை வந்து நம்ம வந்துட்டு பொறுத்து கொள்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து பொன் போல வந்துட்டு மதிச்சு போற்றுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா?
அதோட சொற்பொருள் வந்துட்டு ஒருத்தாரைனா தண்டித்தவரை, ஒன்றாகனா ஒரு பொருட்டாக. பொதிந்து அப்படின்னா என்னது? வைப்பர். பொதிந்துனா பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுள் வைத்துக் கொள்வர். பொதிந்து வைப்பர்னா மனதுள் வைத்துக் கொள்வர். இலக்கண குறிப்பு ஒருத்தார் அப்படின்னா வினையாளனையும் பெயர், பொதிந்து அப்படின்னா வினை எச்சம். நெக்ஸ்ட், ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு போன்றும் துணையும் புகழ். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். ஒருத்தவங்க வந்துட்டு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்து கொள்ளாமல் தண்டிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு அப்போ நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இன்பமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட புகழ் வந்து இந்த உலகம் உள்ள வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா நிலைத்து நிற்கும். ஓகேவா? அடுத்தது, பொன்றும் துணையும் அப்படின்னா என்னது? உலகம் உள்ளம் வரை. பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை. ஒருத்தார் பொறுத்தார் வினையாளனையும் பெயர்கள். அடுத்தது, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறனல்ல செய்யாமை நன்று. செய்ய தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதாவது நமக்கு வந்து தரக்கூடாத துன்பத்தை அவங்க கொடுத்தாலும் அந்த துன்பத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டாலுமே அறத்திற்கு மாறான அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம பதிலடியாக வந்துட்டு வேற கஷ்டத்தை அறத்திற்கு மாறான செயல்களை வந்துட்டு அவங்களுக்கு செய்யக்கூடாது, தண்டிக்கக்கூடாது அப்படின்ற மீனிங். ஓகேவா? திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்லை செய்யாமல், அவ்வளோ தூரம் நோ நொந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அறத்திற்கு மாறான செயல்களை வந்து செய்யாமல் இருக்கிறது தான் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத, திறன் அல்லனா செய்யத்தகாத, நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி. இலக்கண குறிப்பு பாருங்க. தற்பிறர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை. செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்பின்மை, செய்யினும்னா இழிவு சிறப்புமை. நொந்துனா வினை எச்சம். அரண் திறன் அப்படின்னா ஈற்றுப்போலிகள். இப்போ அறம் திறம் அப்படிலாம் வரணும், இப்போ ஈற்றுப்போலிகள். நெக்ஸ்ட், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். அதுதான் சொல்றாங்க. எல்லா இதுலையுமே இதுதான். செருக்கினால் தீமை செய்தாரை, அது நமக்கு வந்து எவ்வளோதான் தீமையே செஞ்சாலும் நம்ம பொறுமையினால வந்துட்டு அதை நம்ம வெற்றி கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? மிகுதியான் அப்படின்னா மனசு இருக்கால், மிக்கவைனா தீமை, மிக்கவை அப்படின்னா வந்துட்டு தீமை. தகுதியானா பொறுமையால், தகுதியானா பொறுமையால். பொருள் தரக கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மிகுதியானா மனச்சிருக்கால், மிகுதியான மனசெருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் அப்படின்னா பொறுமையால். செய்தாரை வினையாளனையும் பெயர், விடல் வந்து அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நூற்கிருப்பவர். வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவையினும் மேலானவர். அந்த மாதிரி வரம்பு கடந்து பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தீய வார்த்தைகளையும் நம்ம பேசினாலும் கூட, அந்த தீய சொற்களால் பேசினாலும் கூட அதை நம்ம பொறுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா துறவி இருக்காங்க இல்லையா, அவங்கள விட மேலானவர்களாக தான் வந்து நம்ம மதிக்கப்படுவோம். ஓகேவா? துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர், இறந்தார்னா வரம்பு கடந்தவர். துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர், இறந்தார்னா வரம்பு கடந்தவர். இன்னானா தீய, நோர்க்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர். இலக்கண குறிப்பு பாருங்க. இறந்தார், துறந்தார், நோர்க்கிருப்பவர் எல்லாமே வினையாளனையும் பெயர்கள். இன்னா சொல் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவர். நம்ம உண்ணா நோன்பு இருக்கிறோம் இல்லையா, சாப்பிடாம விரதம், அது இருக்கிறத விட நம்ம வந்துட்டு நமக்கு தீமையாக செஞ்சாலும் தீய சொற்களை திட்டினாலும் அந்த விஷயத்தை பொறுத்து கொள்றோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு மேலான விஷயமா மதிக்கப்படுறாங்க இங்கே. நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர், நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர். இன்னா சொல்ல தீய சொல், உண்ணாது அப்படின்றது வினையச்சம். ஓகே, இன்னைக்கான 2 அதிகாரம் பார்த்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.